மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய செங்கோட்டையன் ஐயா அவர்கள் இதோ உங்கள் முன்னால் வரவேற்புரை நிகழ்த்துகிறார். சிறப்பான இந்த நிகழ்ச்சியின் சீரோடும் எழுச்சியோடும் ஒரு மகாநாட்டை போல ஏற்பாடு செய்வதற்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர், தமிழக நிரந்தர முதலமைச்சர், என்றைக்குமே தமிழ்நாட்டை ஆளப்போகிற நம்முடைய சக்தியாக இருக்கிற முதல்வர் வெற்றி தளபதியுடைய தலைமையில் இன்று இவ்வளவு பேர் இங்கே இணைந்திருக்கிறீர்கள். இதற்கு முத்தாப்பு வைத்ததை போல கழகத்தின் பொதுச் செயலாளர், உள்ளாட்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்தன் என்று நான் சொல்ல மாட்டேன், பிசி ஆனந்தனாக இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய அருமை அண்ணன் ஆனந்தன் அவர்களே, இளைஞர்களை கவரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக இருக்கிற அன்பிற்கினிய நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணி விளையாட்டுத்துறை அமைச்சர், கழகத்தின் தேர்தல் பிரிவினுடைய பொதுச் செயலாளர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் ஆதவ அர்ஜுன் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற கொள்கை பரப்பினுடைய துணை செயலாளர், மருத்துவ துறையினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் என்னுடைய இளவல் அருள்ராஜ் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க இந்த இயக்கத்தை தமிழகத்தை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற 13 அமைச்சர் பெருமக்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த விழாவை மகாநாட்டை போல நடத்தி வருகிற முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் புதுக்கோட்டை டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்களே, கரூர் அன்பிற்கினிய கரூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கிற முன்னாள் அமைச்சர் அன்பிற்கினிய அருமை சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களே, திருப்பூர் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய இந்த இயக்கத்தை அரணாக காத்து வருகிற சட்டப்பேரவை உறுப்பினர்களே, இந்த இயக்கத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும், இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற அருளாளராக இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி மலர்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது என்று சொன்னால் மாற்றார் வியக்கத்தக்க அளவிற்கு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடல் அலையா மக்கள் அலையா என்கின்ற அளவிற்கு நமது வெற்றி கழகத்துடைய தலைவர், இன்றைய முதலமைச்சர் அல்ல, என்றைக்கும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருக்கிற தளபதிக்கு பின்னாலே இந்த கூட்டம் இன்றைக்கு இணைந்து பணியாற்றக்கூடியவர்களாக இங்கே வருகின்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சில பேர் பேசுகிறார்கள், ஏன் இவர்கள் இங்கே வருகிறார்கள், துரோகிகளாக இருக்கிறார் என்று கேட்கிறார்கள். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். துரோகம் எங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் காண வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சர் ஆகலாம் என்று கருதுகிற போதுதான் எல்லோருக்கும் கருத்து வேறுபாடு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு வருகிறார் என்று சொன்னால் வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை நம்பினால் மட்டும்தான் நாடு வாழும், நாட்டு மக்கள் வாழ்வார் என்ற நம்பிக்கையோடு தான் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். துரோகம் செய்தவர்கள் அங்கே இருக்கக்கூடும், நல்லவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவளை வரவேற்கிறேன். ஏனென்று சொன்னால் நம்பிக்கை இங்கே இருக்கிறது, நாணயம் இங்கே இருக்கிறது, எதிர்காலம் இங்கே இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக வாக்களித்து வெற்றி பெற்றிருக்கிற ஒரு இயக்கத்தை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த இயக்கம் ஆளுகிற நேரத்தில் எங்கோ தடுமாறுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நரியை போல திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி
முதலமைச்சராகலாம் என்று கனவு காணுகிற போது அதை தகர்த்தெறிய சக்தியாகத்தான் இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்களே தவிர காக்கின்ற காரணமாக இங்கே வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எவ்வளவு நன்றி சொன்னாலும் வீடில்லை என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இயக்கம் என்பது திராவிட இயக்கத்தின் வரலாற்றில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்கள், அண்ணாவிற்கு பிறகு நம்முடைய மறையாம் நம் நெஞ்சங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிற புனித தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அவருக்கு பின்னாலே நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற இறையறியும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய வழியிலே நின்றவர் நாம். நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், துணிந்து சொல்ல முடியுமா? எதிர்க்கட்சியிலே அங்கே இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நண்பர்களை பார்த்து கேட்கிறேன். இன்றைக்கு என்னுடைய படத்தை இருப்பது அம்மா படம் இங்கே இருக்கிறது. இதை அனுமதித்தவர் நம்முடைய வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதி தான். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், என்னை அழைத்தார், நீங்கள் அம்மா படத்தை வைத்துக் கொள்ளுங்கள், அப்போதுதான் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கும் என்று சொன்ன ஒரே தலைவர் வெற்றி கழகத்துடைய தலைவர். நான் எதற்காக சொல்லுவேன் சொன்னால், எடப்பாடி பழனிசாமி படலினா அவனுக்கு கீழே மேலையும் பார்ப்பார். நான் பார்த்தேன். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நான் எதற்காக இங்கே இந்த இயக்கத்திலே தூக்கி எறியப்பட்ட நேரத்தில் என்னை தாங்கி பிடித்த இன்றைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக ஆக்கிய வரலாறு இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் நம்முடைய தலைவரை தவிர யாருக்கும் இல்லை. நான் எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால், நம்பியவர்களை காக்கின்ற அரணாக இருக்கிறார், நம்பி வருவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார், தமிழகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கிறார். இந்திய துணைக்கண்டமே வியக்கத்தக்க அளவிற்கு ஒரு ஆற்றல் மிக்க சக்தியாக தமிழகத்தை பயணம் வந்து கொண்டிருக்கிறார். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் சொன்னால், நான் எல்லா தலைவரும் பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். புரட்சி தலைவரோடு பயணத்தை மேற்கொண்டேன், அம்மாவோடு பயணத்தை மேற்கொண்டேன். இன்றைக்கு புரட்சி தலைவர் வெற்றி தலைவரோடு இன்றைக்கு பயணத்தை நான் மேற்கொண்டு வருகிறேன். ஏனென்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் குமரி போனீர்கள். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு ஒரு சதி திட்டம். நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சி தலைவர் அம்மாவை 21 நாட்கள் ஜெயிலில் அடைத்தவோடு கூட்டணி வைக்கலாம் என்று சதிகாரர்கள் இருக்கிறார்களே, அதை தகர்த்தெறிய வேண்டுமா வேண்டாமா? தகர்த்தெறிய சக்தியாகத்தான் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற விஜயபாஸ்கர், டாக்டர் விஜயபாஸ்கர் ஆனந்தன் அவர்கள் இங்கே அவரோடு இணைந்திருக்கிறார். இங்கே இருக்கிற விஜய வளர்மதி அவர்கள், அதோடு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் நினைத்தார். ஏன் நினைத்தார் என்று சொன்னால், துரோகம் இங்கே இல்லை, ஆனால் துரோகம் அங்கே இருக்கிறது. அதை அடையாளம் காட்டியவர் தான் இவர்கள். துரோகத்தை தகர்த்தெறிந்து விட்டு நல்ல தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். நல்ல தலைமை மட்டுமல்ல, இந்தியாவிற்காக வழிகாட்டியாக இருக்கிற தலைமை, இந்திய நாட்டின் வரலாற்றில் ஒரு தூய்மையான தலைமை, நேசிக்கின்ற தலைமை, வருகின்றவரை வரவேற்கின்ற தலைமை, அத்தனை பேரும் அரவணைக்கிற தலைமை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நிரந்தர முதலமைச்சர் வெற்றி தளபதியை தவிர யாராலும் முடியாது என்பதை நாம் பார்க்கிறோம். நேற்று கூட ஒரு கூட்டம் நடந்தது. ஒரு 50-60 பேர் வயசானில் வச்சுட்டு அங்கே மகளிர் அணி மாவட்ட கூட்டம். என்னையா மாவட்ட கூட்டம்? இங்கே ஆர்ப்பரித்திருக்கிற இனங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஓடுகின்ற பாம்பை முதிக்கின்ற இளைய வட்டாளம் இங்கே இருக்கிறது, அங்கே இருக்கிறவர்கள் தடுமாறி கொண்டிருக்கிறவர்கள் அங்கே இருந்தார்கள். நேற்றைய தினம் ஏதோ கூட்டம் நடத்தணும், தான் வாழ்க்கையிலே இருக்கணும், எதிர்க்கட்சியாகவே ஜாலியாக இருந்தார். அதையும் பிடிங்கி விட்டாச்சு மக்கள். தேசிய கொடி இல்லை, வீடும் இல்லை, கட்சிக்காரரை வச்சு கம்பெனி நடத்தலான்னு பார்க்கிறார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், புரட்சி தலைவர் இருந்தது இயக்கம், புரட்சி தலைவர் அம்மா இருந்தது இயக்கம், எடப்பாடி பழனிசாமி ஒன்று இருக்கிறது கம்பெனி. மறந்து விடாதீர்கள், கார்பரேட் கம்பெனி. 10 பேர் அவருக்கு பின்னாலே நிற்கிறார். அந்த கம்பெனியிலிருந்து இன்றைக்கு வெளிவந்திருக்கிறார்கள் மனிதநேயத்தோடு இவர்கள். வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்கள் பயணங்கள் எங்களோடு வெற்றி பயணமாக அமையட்டும் என்று வாழ்த்தி, எல்லோரும் பேச வேண்டும், எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும், நாடு நலமாக இருக்க வேண்டும், மக்கள் நலமாக இருக்க வேண்டும். புரட்சி தலைவருடைய பயணத்திலே, புரட்சி தலைவர் அம்மாவுடைய பயணத்திலே மேற்கொண்டிருக்கிற உங்களை போன்ற தொண்டர்கள் மனநிறைவோடு இருக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய ஆசை. அந்த ஆசை கனவுகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு பெரிய மகாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இணைக்கின்ற இந்த விழா என்பது ஒரு வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற நிகழ்ச்சியாக இங்கே இருக்கிறது. இன்றைக்கு 54வது நாள். 9 என்று சொன்னாலே நவக்கிரகம் இருக்கின்ற 9 என்று சொல்வார்கள். அங்கே சனி பிடித்திருக்கிறது, இங்கே குரு இருக்கிறது. ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குருவை நீங்கள் நம்பி வந்திருக்கிறீர்கள், வெற்றியை காணுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இதுக்கு பின்னால் சிஎம்மோட ஒரு ரிவ்யூ மீட்டிங் இருக்குது.
ஆகவே வருகின்றிருக்கிறவங்க அத்தனை பேரும் நெஞ்சார மனதார வாழ்த்தி அண்ணன் பொதுச் செயலாளர்கள் அவர்களுக்கு வரவேற்று பொன்னாடை போர்த்துவார்கள். நீங்கள் வாருங்கள், பல்லாண்டு வாழுங்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதோ உங்கள் முன்னால் சிறப்பு பேச்சினை வழங்குவதற்காக திரு தஞ்சை சரவணன் அவர்கள். தாய் தமிழுக்கு வணக்கம். பல்லவர் கோட்டையில் தளபதியின் வீரர்களால் நிறைந்திருக்கக்கூடிய சூழலில் நடைபெறுகின்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ளுகின்ற எழுச்சி மிகுந்த இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கின்ற கழக பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்களே, கழகத்தின் மூத்த முன்னோடிகளே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட கழக செயலாளர்களே, கழகத்திலே தங்களை இணைத்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், புதுக்கோட்டை அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களே, எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே, அவர்களோடு இன்றைய தினம் இங்கே வெற்றி தலைவர் தளபதி அவர்களின் தலைமையை ஏற்று தமிழக வெற்றி கழகத்திலே தங்களை எல்லாம் இணைத்து கொண்டிருக்கின்ற கழக தோழர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சி தமிழகத்திலே ஒரு மாபெரும் எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் வரவேற்கின்ற வாய்ப்பினை வழங்கி இருக்கின்ற கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு உணர்வு அடிப்படையிலான நிகழ்ச்சி. ஒரு 50 ஆண்டு காலம் நம்முடைய எதிரி யார் என்று சொல்லி அந்த எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய ஒரு மாபெரும் இயக்கம், அந்த இயக்கத்தை வழிநடத்திய இருபெரும் ஆளுமைகள் தங்கள் வாழ்நாளினுடைய உயிர் மூச்சாக எதை நினைத்தார்களோ, எதை கடைபிடித்தார்களோ அதற்கு மாற்றாக இன்றைய தினம் அந்த கழகத்தை தலைமை ஏற்பவர்கள் எதிர்மறையாக செயல்படும் பொழுது எழுந்த ஒரு புழுக்கம், அந்த புழுக்கத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திமுகவின் ஒட்டுமொத்த தொண்டர்களும் தோழர்களும் இன்றைக்கு இங்கே ஒன்று திரண்டிருக்கிறார்கள் என்கிற அளவிலே இந்த மாபெரும் எழுச்சி விழா நடந்து கொண்டிருக்கிறது. கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் சொன்னதை இன்றைக்கு செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தனிமொரு மனிதனின் படை, இந்த படவைக்கு வலு சேர்க்க வந்திருக்கிறீர்கள். தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு முன்னால், இந்த கழகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் எங்களை எல்லாம் வழிநடத்தி, எங்களை எல்லாம் செம்மைப்படுத்தி, மக்கள் பணியில ஈடுபடுத்திய மகத்தான தலைவரின் பின்னால் இன்றைக்கு நீங்கள் அணிவகுத்திருக்கிறீர்கள். இந்த அணிவகுப்பு தான் அடுத்து வரும் தமிழகத்தின் அனைத்து தேர்தல்களிலும் ஜனநாயக முறைப்படி தேர்வு பெற்ற ஒப்பற்ற தமிழகத்தின் தலைமகனாக, தமிழக முதல்வராக இன்னும் 1/4 நூற்றாண்டு காலத்திற்கு தளபதி இருக்க போகிறார் என்பதை நிரூபிக்கின்ற ஒரு இணைப்பு விழாவாக இது இருக்கிறது. காவிரி டெல்டா பகுதியை சார்ந்த சகோதரர்கள் இங்கே பெருமளவிலே கழகத்திலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். டெல்டா எங்கள் கோட்டை என்று சொன்னவர்கள் எல்லாம் ஆட்டம் காணுகின்ற அளவுக்கு டெல்டாவிலே மக்கள் ஒரு மௌன புரட்சியை ஏற்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட டெல்டாவில் இருந்து வந்து கழகத்துக்கு வலிமை சேர்த்திருக்கிற உங்கள் அத்துணை பேரையும் நான் தளபதியின் கரத்தை வலுப்படுத்த வந்த கரங்களாகவே எண்ணுகிறேன். அந்த அடிப்படையிலே மாபெரும் மாற்றத்தை நோக்கி தமிழகத்தை மட்டுமல்ல இந்திய தேசத்தையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்ற வெற்றி தலைவர் அவர்களின் வெற்றி தமிழ்நாடு படைக்க நீங்கள் ஒவ்வொருவரும் உன்னத உழைப்பை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அனுபவமும்
சிறந்த நிர்வாகமும் அறிந்து வைத்திருக்கின்ற சகோதரர்கள் விஜயபாஸ்கர்கள், அவர்களோடு கூடிய முன்னாள் இந்நாள் பேரவை உறுப்பினர்கள் எல்லோரும் கழகத்திற்கு வலிமை சேர்க்கின்ற ஆக்கப்பூர்வ பணிகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். கழகத்திலே 1/4 நூற்றாண்டு காலம் உழைத்திருக்கிற தோழர்களை எல்லாம் அரவணைத்து மாபெரும் மாற்றத்தை படைக்கக்கூடிய பணிகளிலே நீங்கள் செம்மையாக செயல்படுவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு உங்களை எல்லாம் வருக வருக என வரவேற்று, மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும் என்று சொன்ன மன்னாதி மன்னர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் சொல்லை செயலாக்கிய புரட்சி தளபதியின் தலைமை ஏற்றிருக்கிற உங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தஞ்சை சரவணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக சிறப்பான இணைப்புரையை வழங்குவதற்காக வளர்மதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் அவருடைய இணைப்பு பேச்சினை 2 நிமிடங்கள் மிகாமல் வழங்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இது ஒரு அன்பு வேண்டுகோள் மேம். பணநாயகத்தை வென்ற ஜனநாயகர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிறுவன தலைவர், புரட்சி தளபதி, தமிழகத்தினுடைய முதலமைச்சர், நம்முடைய சகோதரர்கள் பேசும்போது, அமைச்சர் பெருமக்கள் பேசும்போது சொன்னார்கள், இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் தமிழகத்தின் முதலமைச்சராக புரட்சி தளபதி அவர்கள்தான் இருப்பார்கள் என்று சொன்னது 100க்கு 100% உண்மை என்பதை தெரிவித்து, நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், உள்ளாட்சி துறையினுடைய அமைச்சர் பொது அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான அண்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு துறைகளை சார்ந்த அமைச்சர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த, அதாவது புதுக்கோட்டை என்று சொன்னாலே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், அதிரும். அந்த அளவுக்கு அரங்கத்தின் உள்ளேயும் அரங்கத்தின் வெளியேயும் 20,000 பேத்துக்கு மேலே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்மை எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாக இணைக்க வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய செயல் வீரர் அண்ணன் மருத்துவர் சி விஜயபாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக அண்ணனோடு இணைந்து செயல்படக்கூடிய கரூர் மாவட்டம் என்று சொன்னாலே அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செயல்படக்கூடிய அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எங்களை எல்லாம் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் எம்எஸ்எம் ஆனந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவை உறுப்பினர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தில் எங்களை இணைத்துக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்து, நாங்கள்லாம் சிறப்பாக வேலை செய்யக்கூடியவர்கள். ஏனென்று எங்கேருந்து வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சிக்காக முழுமையாக நாங்கள் எங்களை இணைத்து கொண்டு பாடுபடுவோம் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் எனக்கு கொடுங்க. நான் திருச்சி மாவட்டத்தில் உள்ள இடைத்தேர்தலை சந்தித்த ஒரு தொகுதி, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினராக்கி தொடர்ந்து 2016 நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் எனக்கு மீண்டும் வாய்ப்பினை வழங்கி மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் என்ற உயரிய பதவியை மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு வழங்கினார்கள். சிறப்பாக பணி செய்தோம். ஆனால் மாண்புமிகு அம்மா அவர்களின் மறைவுக்கு பின்னால்
அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் என்ற இயக்கமானது இப்போ எப்படி இருக்கிறதுனே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இங்கே வந்திருக்கவங்கள பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் எல்லாருமே மன வருத்தத்தோடு தான் நம்ம அந்த இயக்கத்திலேருந்து நாங்கள் பிரிஞ்சு தமிழக வெற்றி கழகம் என்ற பேர் இயக்கத்தில் வந்து சேர்ந்திருக்கோம். கடந்த 54 நாட்களாக நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், இப்போ நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் சிறப்பான ஆட்சியை செஞ்சிட்டு இருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னார்களோ அதை ஒன்றொன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஆட்சி எங்களுக்கு பிடித்திருக்கிறது. அவர் தலைமையில் ஊழலற்ற ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதால் அவரோடு இணைந்து அவருக்கு தொண்டராக நாங்கள் பணியாற்ற வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த இயக்கத்தில் நாங்கள் எங்களை இணைத்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு கீழ்ப்படைந்து நாங்கள் அனைவரும் செவ்வனே பணியாற்றுவோம் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய எங்கள் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தினுடைய தானை தளபதி அவருக்கும் நன்றியை சொல்லி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களுக்கு என்னுடைய நன்றினை சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கரூர் தொகுதி மக்களுக்கு களமிறங்கி பணியாற்றியவர், போக்குவரத்து துறையினுடைய பொற்காலத்தை உருவாக்கியவர், முதல் எலக்ட்ரிக் பஸ் இவரின் முன்னால் அரங்கேறியது. இன்று வரை மக்களுக்காக கரூரில் களமிறங்கி பணியாற்றக்கூடியவர். இன்றைக்கு இந்த இணைப்பு விழாவில் கரூரையே காலி செய்து இங்கு கொண்டு வந்து இறக்கி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்கள் இதோ உங்கள் முன்னால் இணைப்புரை நிகழ்த்துகிறார். ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உட்கார்ந்துருங்க. மேடை மீது யாருமே நிற்க வேண்டாம், தயவு செய்து அமர்ந்துருங்க. இந்த மாபெரும் இணைப்பு விழாவை ஒரு மாநாடு போல தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், உள்ளாட்சி மற்றும் நீர்வளத்துறையினுடைய அமைச்சர் அருமை அண்ணன் ஆனந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றி சென்றிருக்கக்கூடிய வருவாய்த்துறை அமைச்சர் அருமை அண்ணன் KS செங்கோட்டையன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக எங்களை இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொள்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருமை அண்ணன் ஆதவ் அர்ஜுனன் அவர்களே, மற்றும் சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர் அருமை நண்பர் அண்ணன் அருண்ராஜ் அவர்களே, மற்றும் அமைச்சர் பெருமக்கள் ஸ்ரீநாத் அவர்களே, லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களே, விஜய் தமிழ்ச்செல்வன் பார்த்திபன் அவர்களே, முகமது பர்வேஸ் அவர்களே, விஜயலட்சுமி அவர்களே, ரமேஷ் அவர்களே, திரு ராஜீவ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்கள் P மதன்ராஜ் அவர்களே, ஜெகதீஸ்வரி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, இங்கே கழகத்திலே தமிழக வெற்றி கழகத்திலே தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகளே, இங்கே அலைகடலாக வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆணி வேறாக திகழ்ந்த கழகத்தினுடைய இரத்தத்தின் இரத்தமான இளம் சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, புரட்சி தலைவரால் 1972 உருவான இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம். அந்த இயக்கம் தோன்றிய வரலாறு தீய சக்தியை, திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று உருவான இயக்கம். தலைவர் இருக்கின்ற வரை அந்த இயக்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. இந்திய வரலாற்றில் ஒரு பிராந்திய இயக்கம் கட்சி தொடங்கிய உடனேயே பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாறை படைத்த தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்.
அதன் பிறகு கோவை சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல். இந்த 2 இடைத்தேர்தலுக்கு பிறகு 1977 இயக்கம் ஆரம்பித்த 5 ஆண்டுகளிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து 11 ஆண்டுகாலம் தமிழகத்தை ஆட்சி செய்தவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் இன்று அந்த வரலாறை உடைத்து ஒரு சரித்திர சாதனை படைத்தவர் புரட்சி தளபதி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். இயக்கம் ஆரம்பித்த 2 ஆண்டுகளிலே தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு அரசியல் புயலை உருவாக்கி ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண மாற்றம் அல்ல, ஒரு தலைமுறை மாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் மாற்றம் என்பது ஒரு தலைமுறை மாற்றம். அதேபோல தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்திய தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கையும் அதேதான். தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவி தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த மேடையில் வீட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுடைய துணையோடு 4 ஆண்டுகள் 2 மாதம் அம்மாவுடைய அரசு நடந்தது. இப்பொழுது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளராக உருவாக்கினோம். ஆனால் அவருடைய தவறான முடிவுகளால் இன்று இந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். உண்மையை சொன்னால் துரோகி என்று சொல்கிறார். உண்மையை எடுத்து சொன்னால் யார் துரோகி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்வது சரியா என்று இந்த இயக்கத்திலிருந்து விலகி இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் நினைத்து பார்த்துத்தான் இன்று புரட்சி தளபதி தலைமையில் தலைமையை ஏற்று இங்கே இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 42 ஆண்டுகள் இயக்கத்தில் உறுப்பினராக இருந்து 25 ஆண்டுகள் தீவிர அரசியலிலே இருந்தவனான். பல்வேறு உள்ளாட்சியிலே பல்வேறு பதவிகளில் இருந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டப்பட்டு 5 ஆண்டுகள் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி கொடுத்து அழகு பார்த்த தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கரூர் சட்டமன்றம் என்று சொன்னாலே உங்களுக்கு நன்றாக தெரியும். அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக இருந்தது கரூர் சம்பவம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 41 அப்பாவி உயிர்கள் இறந்தது தளபதி அவர்கள் கரூர் வருகையின் போது. அது மட்டுமல்ல, கரூர் சட்டமன்றம் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் அரசியல் பார்வையாளர்களும் உற்று நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த தொகுதியில் அதிகாரத்தினுடைய உச்சத்தில் பல்வேறு பொய் வழக்குகளையும் பணத்திமிரில் தன்னுடைய அதிகாரத்திலும் பணத்தை வைத்து ஜெயித்து விடலாம், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய போராட்டத்திற்கு இடையில் நாம் வெற்றி பெற்றோம். இருந்தாலும் வெற்றி பெற்ற பிறகும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து இன்று புரட்சி தளபதியினுடைய தலைமையில் இந்த இயக்கத்தில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கே வருகின்ற தங்களை இதில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்று அரசியலுடைய நிலை என்ன என்பது தெரியும். ஒரு தலைவன் சரியான முடிவு எடுக்காமல் இருந்தால் அந்த இயக்கம் எப்படி போகும் என்பதற்கு உதாரணம் தான் இன்றைய நிலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மிகப்பெரிய இயக்கம் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறார்கள். அடிமட்ட தொண்டனுடைய உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பல மேடைகளில் பேசும் பொழுது சொல்வேன், கீழே இருக்கக்கூடிய தொண்டன் கொடி பிடித்தால்தான் அந்த இயக்கத்தினுடைய தலைவன் கோட்டையிலே கொடியேற்ற முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட மாபெரும் இயக்கம், அந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்கிறார்கள். அதை பற்றி எல்லாம் கவலைப்படாதவர்கள் உண்மையை எடுத்து சொன்னால் துரோகி என்று சொல்கிறார்கள். எனவே இன்று தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் அல்ல, இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் நம்முடைய புரட்சி தளபதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இப்பொழுது மட்டுமல்ல, தலைவர் இருக்கின்ற வரை 11 ஆண்டுகள் 3 முறை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். அதே போல இனிமேல் தமிழகத்தில் வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி புரட்சி தளபதி விஜய் அவர்களுடைய ஆட்சி தான் தமிழகத்திலே தொடரும் என்று சொல்லி இந்த இணைப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நானும்
2 பேரும் விஜயபாஸ்கர், புதுக்கோட்டையும் விஜயபாஸ்கர், கரூரும் விஜயபாஸ்கர் என்று சொல்லி நாங்கள் இருவரும் மற்றும் மற்ற இந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் சமீபத்தில் ஓரிரு வாரங்களிலே கரூர் வர இருக்கின்றார். அந்த கரூர் நிகழ்ச்சியிலே இன்னும் அலைகடலாக இருக்கக்கூடிய தொண்டர்களையும் அதில் இணைத்து இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்காக உண்மையாக உழைப்போம் என்று சொல்லி இந்த இணைப்பு விழாவில் வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும், மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், என்னோடு வருகின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இணைப்புரை வழங்குவதற்காக ஜல்லிக்கட்டில் மல்லு கட்டியவர், கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் களமிறங்கி மக்கள் நலம் மாற்றியவர், புதுக்கோட்டையை கல்வி கோட்டையாக மாற்றியவர், விராலிமலை முருகனுக்கு பாதை தந்தவர், இன்றைக்கு புதுக்கோட்டை கூடாரத்தையே காலி செய்து இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடியவர், முதலமைச்சர் விஜய் என்றாலும் வெற்றி, விஜயபாஸ்கர் இணையும் பொழுது வெற்றியோடு வெற்றி இணைகிறது. இதோ முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் உங்கள் முன்னால். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு அன்பான வேண்டுகோள், உங்களுடைய ஆர்வமும் புரட்சி தளபதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய ஈர்ப்பும், பொதுச் செயலாளரையும் தேர்தல் பிரிவு செயலாளரையெல்லாம் உங்களை எல்லாம் ஆர்வமாக பார்க்க வேண்டும் என்பதற்காக பின்னிருக்கையில் இருப்பவர்களெல்லாம் முன்னாலே வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். பின்னாலே அருமையாக சேர் இருக்குது, குஷன் சேரு. இருந்தாலும் உங்களை பார்க்கின்ற ஆர்வத்தில், உங்களுடைய உரையை கேட்கின்ற ஆர்வத்தில், தமிழக வெற்றி கழகத்திலே இணைகின்ற ஆர்வத்தில் எல்லோரும் முன்னாடி வந்து இருக்கையை விட்டு எழுந்து வந்து முன்னாடி அப்படியே குழுமிட்டு இருக்கிறாங்க. இருக்கையில் அமரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு 3 நிமிடத்தில் என்னுடைய உரையை நான் முடிக்கலாம் என்றிருக்கின்றேன். வரலாற்று சிறப்புமிக்க இந்த மாமல்லபுரத்தில் ஆர்ப்பரித்து எழுகின்ற கடல் அலையாய், ஆலய மணி எழுந்திருக்கக்கூடிய அழகிய ஓசையாய் இங்கே குழுமி இருக்கக்கூடிய அன்பு கழக நிர்வாகிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இரத்தத்தின் இரத்தங்களாக உறுதியான உண்மையோடும் ஓயாத உழைப்போடும் உழைத்த நிர்வாகிகள் இன்றைக்கு மக்களோடு மக்களாக களத்திலே நின்ற பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழ்நாட்டில் தன்னெழுச்சியோடு புதிய சரித்திரம் படைத்திட்ட தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்து கொள்கின்ற இந்த இணைப்பு விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாபெரும் மாற்றத்தை நோக்கிய வெற்றி பயணத்தில் தங்களை இணைத்து கொள்ள வருகை தந்திருக்கும் நம்முடைய கழக முன்னாள் அமைச்சர்களையும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களையும், மாவட்ட செயலாளர்களையும் வருக வருக என அன்போடு நான் வரவேற்கின்றேன். மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணி மற்றும் மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர், ஊரகத்துறை அமைச்சர், பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலை விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், வருவாய்த்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் அவர்கள், மருத்துவத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அவர்கள், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர், எங்களுடைய மாவட்ட கழகத்துடைய மரியாதைக்குரிய செயலாளர் அன்பு மாப்பிள்ளை, எங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய முகமது பர்வேஸ் அவர்கள், மாப்பிள்ளை வணக்கம். மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் சி விஜயலட்சுமி அவர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்கள், சமூக நலம் மகளிர் நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி அவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் பி மதன்ராஜா அவர்கள், சுற்றுச்சூழல் அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜீவ் அவர்கள், போக்குவரத்துறை அமைச்சர் அன்பு நண்பர் மரியாதைக்குரிய விஜய் தமிழன் பார்த்திபன் அவர்கள், மீன்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்ரீநாத் அவர்கள், முன்னாள் அமைச்சர் கரூரிலிருந்து இங்கே அனைத்தையும் கலைத்து விட்டு வருகின்றக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் எஸ். வளர்மதி அவர்கள், முன்னாள் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்கள், மரியாதைக்குரிய
மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பி கே வைரமுத்து அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் ஒரத்தநாடு சேகர் அவர்கள், மரியாதைக்குரிய இளம்பை தமிழ்ச்செல்வன் அவர்கள், மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்கள், எங்களுடைய அண்ணன் கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணனிலிருந்து எங்களுடைய தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள், கரூர் மாவட்ட செயலாளர் மதிவான் உள்ளிட்ட எல்லா கழக நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற வேட்பாளர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய முகங்களிலும் நான் பார்ப்பது ஒரு மகிழ்ச்சி, பார்ப்பது ஒரு மலர்ச்சி. காரணம், பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் ஒரு மலர்ச்சியை உருவாக்கும். அதனால் பழையன கழிந்து புதியன புகுதல் என்பது இன்றைக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நம் மண்ணின் மக்களினுடைய வாசனையோடு விராலிமலை சட்டமன்ற தொகுதி மண்ணை வணங்கி, மக்களை வணங்கி, புதுக்கோட்டை மக்களை வணங்கி ஒட்டுமொத்த கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நான் அன்போடு சொல்வது, தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றி கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றி கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றி கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. ஆனால் இதை செவிமடுக்காத அந்த தலைமை, தனிப்பட்ட ஒருவர், இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கரெக்டா? திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டு வைப்பதற்கு யாருக்காவது உடன்பாடு இருக்கிறதா? இல்லை. ஆகினால இயற்கையாக உணர்வுகளோடு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு சரித்திரத்திலே நிலைத்துவிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல, எதிர்கொண்ட முதல் தேர்தலிலே ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்து தமிழ்நாட்டின் அரசியல் திசையை தீர்மானித்து அண்டை மாநிலங்களை அதிர வைத்திருக்கும் மக்கள் விரும்பிய மாற்றத்தின் சக்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாடு அரசியல்ல சத்தமின்றி, அதாவது விசில் சத்தத்தை சத்தமின்றி, தமிழ்நாடு அரசியலில் சத்தமான விசில் சத்தத்தை சத்தமின்றி மௌன புரட்சியாக ஒரு மாபெரும் அரசியல் புரட்சியை நிகழ்த்தியிருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். தமிழ்நாட்டு மக்களை தன் நெஞ்சிலே குடி வைத்திருக்கும் ஒரு மகத்தான தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். தமிழக வெற்றி கழக குடும்பத்திலே இன்றைக்கு நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் கனவுக்கு ஒரு பாதை கிடைத்திருக்கிறது. எளிய மக்களின் குரலுக்கு செவிமடுக்க ஒரு இயக்கம் கிடைத்திருக்கிறது. நம் மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவையாற்ற ஒரு களம் கிடைத்திருக்கிறது. மாற்றத்தை விரும்பிய ஒவ்வொரு மனசுக்கும் நமக்கு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மிக முக்கியமான தொண்டர்களை, இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை தொண்டர்களாக அல்ல தோழர்களாக அரவணைக்கின்ற ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியான தலைமை பண்பு உள்ள தலைமையை நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால் இந்த இணைப்பு மகிழ்ச்சியை கொடுக்கிறது, மலர்ச்சியை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, புத்துணர்ச்சியை கொடுக்கிறது. தாவேகா வேறு, தமிழ்நாடு வேறல்ல என்ற மக்களின் தீர்ப்பை மனதிலே ஏந்தி வரவிருக்கும் எல்லா தேர்தல்களிலும் இனி தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். உறுதியான அந்த ஒற்றை தலைமையிலே நாம் பயணித்து வெற்றி வாகை சூடுவோம். உங்களுக்கு துணை நிற்போம், உழைப்போம். எங்கள் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கும் இந்த நல்லாட்சி தொடர்ந்திட உழைத்திடுவோம். ஒரே ஒரு தகவல், பொதுச் செயலாளர் அவர்களே, இங்கே நீங்கள் பார்ப்பது வெறும் ட்ரெய்லர். ஏன்னா நீங்க புதுக்கோட்டையை சென்னைக்கு வர சொல்லிட்டீங்க. 7 மணி நேரம் பயணித்து புதுக்கோட்டையும் திருச்சியும் தஞ்சையும் டெல்டாவும் பெரம்பலூரும் இன்னைக்கு நாகப்பட்டினமும் சிவகங்கையும் இன்னைக்கு இங்க வந்திருக்கு. இது வெறும் ட்ரெய்லர். நீங்கள் தலைமையிடம் அனுமதி வாங்கி கரூரும் சேர்த்து, அது எப்போது உடன்படுறது சேர்த்து மெயின் பிக்சரை டெல்டால காட்டுறோம். இது வெறும் ட்ரெய்லர். மெயின் பிக்சரை நம்முடைய தலைமையினுடைய முதலமைச்சருடைய அனுமதி பெற்று டெல்டா மண்ணில் நம் தமிழக வெற்றி தலைவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மாபெரும் இணைப்பு விழாவை, இன்னொரு இணைப்பு விழாவை, மாற்றத்திற்கான மக்களின் உணர்வை உலகறிய செய்வோம். மாப்பிள்ளை பரிவேசுக்கு தெரியும், புதுக்கோட்டையில் நாங்கள் தயாராக இருக்கிறோம், டெல்டாவில் தயாராக இருக்கிறோம். ஆகையினாலே தமிழ்நாட்டில் இனி எந்த தேர்தல் வந்தாலும் அந்த தேர்தலிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். நாங்கள் உழைக்க வருகை தந்திருக்கின்றோம், ஒத்துழைக்க வருகை தந்திருக்கின்றோம்.
துணை நிற்க வருகை தந்திருக்கின்றோம். அதனால் இந்த நல்ல வாய்ப்பிற்கு நான் நன்றி சொல்லி, எவ்வளோ பெரிய மாநாடாக இருந்தாலும் 2 கோரிக்கை சொல்லணும். தலைமையிடம் நீங்கள் எடுத்து சொல்லணும். அச்சாரியன்ஸ் மினிஸ்டர்லாம் உற்று நோக்கிறார். ஒன்று, காவிரி வைகை குண்டாரை கடந்த ஆட்சியிலே கிடப்பிலை போட்ட அந்த திட்டத்தை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திலே மீண்டும் வெட்டி 7 மாவட்ட விவசாயிகளுக்கு காவிரி நீரை வழங்க வேண்டும். இங்கே நிறைய ஜல்லிக்கட்டு தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. எங்களுடைய உயிர் ஜல்லிக்கட்டுக்கு நம்முடைய அரசு நிச்சயமாக துணை நிற்கும் நம்புகிறோம். நீங்கள் பார்த்துக்குவீங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க துணை நிற்க வேண்டும் என்று சொல்லி எங்களை இணைத்து கொண்டதற்கு எங்களுடைய மக்கள் சக்தி தலைவர் அவர்களுக்கு, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், வருகை தந்து எங்களை பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்திய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும், அனைத்து தமிழக வெற்றி கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அத்துணை பேருக்கும், எங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள், எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய செயலாளர், காலையில் 6:30 மணிக்கெல்லாம் அரங்கம் நிரம்பி வழிந்தது. இப்போ உங்களை பார்க்குற ஆர்வத்தில் தான் சேரை விட்டுட்டு வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆகினால என்னுடைய உரையை நேர காலம் கருதி தோடு முடித்து கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி 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 என்று விஜயபாஸ்கர் எம்ஆர் விஜயபாஸ்கர் சார்பில் விஜயபாஸ்கர் ஸ்கொயர் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம். எளியவரின் நண்பராம் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். விஜயபாஸ்கர் ஸ்கொயர் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, புதுக்கோட்டை, கரூர், விராலிமலை, திருச்சி உள்ளிட்ட எல்லா இடத்தையும் காலி பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அங்க இப்ப யாராவது நம்ம லிஸ்ட்ல வேற யாராவது இருக்காங்களான்னு எடுத்து பார்த்தா, தம்பி அதுல ஒண்ணும் இல்ல, கீழே போட்டுடுன்ற நிலைமையில இப்ப நம்ம இருக்கோம். அத்துணை மக்களும் இங்கு கூடி இருக்கிறீர்கள். மிக முக்கியமான அரசியல் வியூக கட்டமைப்பாளர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய வியூக கட்டமைப்பாளர்னு சரியாதான் வச்சிருக்காங்க. நீங்க எத்தனை சக்கர வியூகம் போடுங்க, 1 சக்கரம் 2 சக்கரம் இல்ல 4 சக்கர வியூகம் கூட போட்டுக்கோங்க, அதை எங்களுடைய நேர்மையால் உடைப்போம் என்று தொடர்ந்து களப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய விளையாட்டுத்துறை மாண்புமிகு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இதோ தயார் நிலையில் உங்கள் முன்னால். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வர்த்த கூலி தரும். தமிழக வெற்றி கழகத்தின் எங்களுடைய பொதுச் செயலாளர், மதிப்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆனந்தன் அவர்களே, அனைத்து அமைச்சர் பெருமக்களே, இன்றைய நிகழ்வின் முக்கிய சகோதரர்களாக இருக்கக்கூடிய சகோதரர் புதுக்கோட்டை சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களே, சகோதரர் கரூர் மாவட்டத்தின் எங்களுடைய சகோதரர் எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களே, திரு ஆனந்தன் முன்னாள் அமைச்சர் அவர்களே, திருமதி வளர்மதி முன்னாள் அமைச்சர் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற அதிமுக கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றியம், கிளைக்கழகம், முன்னாள் எம்பிக்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் பார்க்கும்போது இந்த ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு நடக்கும் போது எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு இளைஞர் பட்டாளத்துடன் மீட்டிங் 11 மணிக்குன்னா காலையில் 6 மணிலேருந்தே ஒரு எதிர்காலத்திற்காகவும் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு இணைப்பிற்காகவும், முக்கியமாக எங்களுடைய அண்ணன் தமிழகத்தின் மக்கள் தலைவர் முதலமைச்சர் எங்களுடைய அண்ணன் திரு சி ஜோசப் விஜய் அவர்களுடைய தலைமையில் இணைய வந்திருக்கக்கூடிய அனைத்து தொண்டர்களுக்கும் எங்களுடைய வணக்கம். இந்த இணைப்பு எதற்காக? 2 விஜயபாஸ்கர் அவர்கள்
தமிழ்நாடு அரசியல் 2026க்கு முன்பு 2026க்கு பின்பு. முன்பு 1967 தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு பின்பு, 1977 தேர்தலுக்கு பின்பு, தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு பின்பு, அப்படியான அரசியல் சூழ்நிலை 50 வருடங்கள் கழித்து 2026 இப்போ சொன்னாங்களே இங்கே வந்திருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் ஸ்கொயர்னு சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பின்பு விஜய்ங்கிற ஒரு முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒலித்திட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அதனால எங்களுடைய தலைவருடைய பெயரில் உங்களுடைய பெயர் ஆரம்பிக்குது. உங்களுடைய எதிர்காலம் இங்கே பிரகாசமாக இருக்கும். அதற்கான உறுதி எங்களுடைய தலைவரிடம் இருக்கிறது, எங்களிடம் இருக்கிறது. இணைந்து பணி செய்வோம். இணைந்து என்ன மாதிரியான பணி செய்ய வேண்டும், என்ன மாதிரியான அரசியலை 2026க்கு அப்புறம் எங்களுடைய தலைவர், எங்களுடைய முதல்வர் உருவாக்கி இருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும், பண அரசியலை 75 வருஷ பண அரசியலை தூக்கி எறிஞ்சது தமிழக வெற்றி கழகம். மத அரசியலை தூக்கி எறிந்திருக்கிறது, ஜாதி அரசியலை தூக்கி எறிஞ்சிருக்கு தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலுக்கு பின்பு. ஆனால் 2026க்கு பின்பு என்ன மாதிரி அரசியல் சூழ்நிலை, அரசியல் விமர்சகர்கள் என்கின்ற போர்வையில் பேசிட்டு இருப்பாங்க. அதிமுக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் சேர்றாங்க. எம்எல்ஏக்கள் சேரும்பொழுது அது குதிரை பேரும். நாங்கள் எம்எல்ஏக்கள் வரும்போது சொன்னோம், ஒட்டுமொத்த அதிமுகவுடைய 90% நிர்வாகிகள், தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள். ஏன் இணைய போகிறார்கள்? அதற்கான மெசேஜும் 30 நாளுக்கு முன்னாடி சொன்னோம். 2026 தேர்தலுக்கு பின்பு தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதி நிற்கும் பொழுது, நேற்று கூட்டணி கட்சியோடைய மீட்டிங்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப அங்க வந்த அனைத்து தலைவர்களும், காங்கிரஸோட தலைவர்கள், நேற்று காலையில் வந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள், மதிமுகவோட தலைவர், விசிகே உடைய தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் ஐஎம்ஓட தலைவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன நிலைப்பாடுனா எடுப்பீங்கன்னு நினைச்சோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், 108 வந்தவொடனே நீங்க அதிமுகவுடைய இபிஎஸ் அவர்களிடம் ஆதரவு கேட்பீங்கன்னு நினைச்சோம். 47 எம்எல்ஏ இருந்தாங்க. அந்த ஆதரவுடன் நீங்க ரொம்ப எளிமையா, ஈஸியா நீங்க முதலமைச்சர் ஆயிருக்கலாம். ஆனால் நீங்கள் அழைத்தது இந்திய காங்கிரஸ் கட்சியை. அவங்க 5 எம்எல்ஏ தான் வச்சிருந்தாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா தெரியாது. விசிகே சப்போர்ட் பண்ணுமா இருக்கா தெரியாது. 60 வருஷம் உறவு இருக்கக்கூடிய ஐஎம்எல் சப்போர்ட் பண்ணுமா இருக்குமா தெரியாது. ஆனால் நீங்கள் காங்கிரஸை அழைத்த பொழுது நாங்கள் நம்பினோம், நீங்கள் மதசார்பற்ற கொள்கையிலும் சமூக நீதி கொள்கையிலும் உறுதியாக இருக்கிறது என்பதை நாங்கள் நம்பினோங்கிறது எல்லா தலைவர்களும் சொன்னார்கள். அப்ப எங்களுடைய தலைவர், தமிழக வெற்றி கழகம், எம்எல்ஏக்கள் தேவைப்பட்டாலும் காங்கிரஸோடைய 5 எம்எல்ஏக்களுடன், கம்யூனிஸ்ட் தோழர்களுடன், விசிகே தோழர்களுடன், ஐஎம்எல் தோழர்களுடன் ஆட்சி அமைக்கிறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் போராடினோம். ஆனால் ஏன் அதிமுகவுடைய திரு இபிஎஸ் பழனிசாமி நாங்கள் ஆதரவு கேட்கவில்லை? இட்ஸ் a பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. என்ன பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அது? தேர்தலுடைய ரிசல்ட் வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் தகவல் வந்து 108 110 நிற்கிறோம். சரியாக நைட்டு 10 மணிலிருந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் அதிமுகவுடைய இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் அவருடைய மகன் மிதுன் அவர்களும் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியுடைய ஓனர் அவர்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சியை அமைக்க பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவுடைய
நிறுவனர் யார்? புரட்சி தலைவர் அவர்கள் எதற்காக கட்சியை உருவாக்கினார்? அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் வந்தார்களே இங்க, புரட்சி தலைவருடைய அமைச்சரவையில் பங்கு பெற்றவர். அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதிமுகவை வழிநடத்திய பொழுது எதற்காக என்ன சொல்லி வழிநடத்தினார்கள்? இந்த திமுக தீய சக்தி குடும்பம் ஊழலுக்காக உருவாக்கப்பட்டது. இந்த தீய சக்தி எதற்கு அதிமுகவை உருவாக்கியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதை வழிநடத்தியவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். புரட்சி தலைவர் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? புரட்சி தலைவி அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? சட்டமன்றத்தில் மரபை பத்தி பேசுறாங்க. புரட்சி தலைவி அவர்களை சேலையோ ஜெயிச்சு முடிச்ச உடனே அங்க ஒரு குடும்ப கட்சி, இப்பொழுது இபிஎஸ் அவர்களும் தன்னுடைய மகனும் மட்டும்தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க, வேற யாரும் இல்லை. இப்ப இன்றைக்கு 2 சகோதரர்கள் விஜயபாஸ்கர் சேர்ந்த பிறகு 60% அதிமுக இணைந்து விட்டது. 30% தான் இருக்கு, இன்னும் 30% தான் இருக்கு. அப்ப பொதுமக்களுக்கு வெளிப்படைத்தன்மை நம்ம பேசணும். எதுக்கு இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம்? எதிர்காலம் அல்ல, உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது. இன்னும் அறிவிப்பு மட்டும்தான் இல்ல. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் தலைவர், அதிமுகவோட பொதுச் செயலாளர் கூடிய விரைவில் கூட்டணி அறிவிக்க போறாங்க. ஒன்னு உள்ளாட்சி தேர்தல் அப்ப இருக்கும், இல்லைன்னா லோக்சபா தேர்தல் இருக்கும், மக்களவை தேர்தல் இருக்க போகுது. அப்ப இவங்க 2 பேரும் சேரும் பொழுது டெல்லியோடைய சப்போர்ட்டும் பிஜேபியோட சப்போர்ட்டும் சேர்ந்துக்கிட்டு ஒரு அரசியல் சூழ்நிலையை தவறா தமிழ்நாட்டில் உருவாக்கிடக்கூடாது. அப்படி சேரும் பொழுது ஒட்டுமொத்த அதிமுக நிர்வாகிகள் ஆல்ரெடி இங்க மூவ் ஆயிட்டாங்க, தமிழ் வெற்றி கழகத்துக்கு மூவ் ஆயிடுவாங்க அந்த முடிவு எடுக்க போது முன்னாடியே. அப்ப நாளைக்கு அதிமுக வெறும் பேப்பர் லெவல்ல இருக்கும். அப்ப இபிஎஸ் அவர்களும் திரு மு.க. ஸ்டாலின் சேரும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்திலும் திரு இபிஎஸ் அவருடைய அதிமுக வேலை செய்யறதுக்கு ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க. அவருடைய மகனும் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் கட்சியில் இருப்பாங்க. இன்னொரு 5 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தேர்தல் வேலை செய்யவே தெரியாது, அவங்களை விட்டுருவோம். இப்பயே தீர்மானம் போடுறாங்களாம், திரு மிதுன் அவர்கள் கட்சியை வழி நடத்தணும், இளைஞர் அணி தலைவர் ஆகணும். அதுல அவர் சொல்றாரு, அன்னைக்கு பேட்டி எடுக்கும்போது சொல்றாரு இபிஎஸ் அவர்கள், என்னுடைய மகன் ஒன்லி உறுப்பினர் தான், அரசியல் ஆசைன்னா எதுக்கு நீங்க உறுப்பினரா வச்சுக்கிறீங்க? எதுக்கு தெரியுமா? திரு உதயநிதி அவர் சொன்னாருங்களே, என் மகன் 25 வருஷமா உறுப்பினரா இருந்தாரு, அதனால டக்கு நான் இளைஞர் தலைவர் ஆகிட்டேன், அதனால சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன், அதனால துணை முதலமைச்சர் ஆகிட்டேன். இதே கதையை தான் அடுத்து இபிஎஸ் அவர்கள் ஃபாலோ பண்ண போறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க எல்லா மாவட்ட செயலாளர்களும் எல்லா முன்னாள் அமைச்சர்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இது குற்றச்சாட்டு அல்ல. 2 பேரும் சேர்ந்து சொன்னது யார் தெரியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய அகில இந்திய தலைவர் திரு பேபி அவர்கள் சொன்னார், நாங்கள் ஏன் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கிறோம்னா அதிமுகவும் திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போது, அதனால நாங்கள் இருக்கிறோம் சொன்னார். திரு சண்முகம் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய தலைவர் தமிழ்நாட்டில் அவர் சொன்னார், திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து ஒரு புடலங்கா கூட்டணி உருவாக்குவீங்க, அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோமா? இது சொன்னது யாரு? தமிழ் வெற்றி கழகமா? இல்லை, 10 வருஷமா திமுக கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள். ஐஎம்எல் தலைவர் சொல்றாரு, என்ன கூப்பிட்டாங்க, அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு என் சப்போர்ட் கொடுக்க சொன்னாங்க. முதல்ல 2.5 வருஷம் அவங்க முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர், அடுத்து உதயநிதி முதலமைச்சர். என்ன ஒரு சூழ்ச்சி, எவ்வளவு பெரிய அநியாயம்! இதை எதிர்க்கிறதுக்கு ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் குரல் கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த அதிமுக 47 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ 25 எம்எல்ஏ அப்பவே குரல் கொடுத்தாங்க, திமுக சேரக்கூடாது. சொன்னது கம்யூனிஸ்ட் மட்டும் கிடையாது, சொன்னது ஐஎம்எல் மட்டும் கிடையாது, உண்மையான மக்கள் தலைவருடைய விசுவாசிகளா இருக்கக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களும் கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும் அண்ணன் சி.வி. சண்முகம் அண்ணன் அவர்களும் எல்லோரும் இணைந்து திமுகவுடன் சேரக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களை பதவி விட்டு நீக்கிறதுக்கு எப்படி அண்ணன் செங்கோட்டை அண்ணன் பதவிக்கு நீக்கணும்னு நினைச்சாரோ, கடைசியில் அவங்க 2 பேரும் அப்பாவும் மகன் மட்டும்தான் இருக்க போறாங்க. இங்க ஒரு அப்பா மகன், அங்க ஒரு அப்பா மகன், 2 பேர் 4 பேர் முடிச்சிடலாம். தலைவர் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் 4 பேர் முடிஞ்சிருவாங்க. அப்ப இயற்கையாகவே குரல் கொடுத்தது உள்ளே இருந்துட்டு அதிமுக குரல் கொடுத்தது ஒரு 20-25 எம்எல்ஏ. அக்கா வந்திருக்காங்களே மதுராந்தகத்தோட எம்எல்ஏ ஒரு 4 பேர் ரிசைட் பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுத்தாங்க.
அந்த குரல் கொடுத்தனுடைய வெளிப்பாடு அப்பையும் அதிமுக பொதுச்செயலாளருடைய காதுல உழுவல. அதனாலதான் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்தாங்க தைரியமா. 10 நாள் அவர் எம்எல்ஏ ரிசைன் பண்ண அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சுன்னா, புரட்சி தலைவி அம்மா கிட்ட நான் வளர்ந்தேன். எனக்கு பேர் வச்சதே புரட்சி தலைவர் தான். அம்மா புரட்சி தலைவர் தான் எனக்கு பேர் வச்சாங்க. மதுராங்கத்தோட எம்எல்ஏ நம்ம சகோதரி சொன்னாங்களே, புரட்சி தலைவர் தான் எனக்கு பேர் வச்சாங்க. எப்படி நான் திமுகவோட சேரும் போது நான் எப்படி அந்த கட்சியில் இருப்பேன்? தைரியமா கையை ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா நம்மள பார்த்து சொல்றாங்க குதிரை பேர் நடத்துறேன்னு. குதிரை பேர் நடத்துறது யாரு? எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அப்ப கரூர்ல எந்த மாதிரி சூழ்ச்சியை உருவாக்கினார் அது கண்பட பார்த்தவர் நம்மளுடைய அண்ணன் விஜயபாஸ்கரன் அண்ணன். எல்லா உண்மைகளும் வரும். இதை மறைக்கிறதுக்காக தான் இப்ப இந்த 10 நாளா தமிழக வெற்றி கழகத்தில் எம்எல்ஏவை விலை கொடுத்து வாங்குறதுக்கு 50 கோடி ஆஃபரா. போன் அடிச்ச உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டார் நம்ம எம்எல்ஏ. திராவிட முன்னேற்ற கழகத்தின் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய ஒரே ஒரு வேட்பாளரை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியல. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு வேட்பாளரை 234 233 பேர் தாக்கல் பண்ணி நின்னாங்க எலெக்ஷன்ல. உங்களுக்கு காசு கொடுத்து வேலை செய்யறதுக்கு, காசு இல்லாம வேலை செய்யறதுக்கு இன்னும் திமுக ஒன்னும் தெரியல. இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஒருத்தரும் காசுக்காக இங்க வரல. புரட்சி தலைவர் அம்மாக்காகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்களும், அதாவது திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சேர்றதுக்கு முன்னாடி இஸ் a political stand, it's a political strategy. எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு, ஒட்டுமொத்த அதிமுகவுடைய உண்மையான புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் தாவேகவில் இணைக்கப்பட வேண்டும். இட்ஸ் a declare. இது ஒரு தலைமைக்கான நம்பிக்கை, ஒரு தலைவருக்கான நம்பிக்கை, தன்னுடைய எதிர்காலத்துக்கான நம்பிக்கை தமிழக வெற்றி கழகம் என்பதை அதிமுகவுடைய கிளை, ஒன்றியம், மாவட்டம், நகரம், எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இன்னைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. வேற எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. தமிழக வெற்றி கழகத்தெல்லாம் திமுகவும் அதிமுக உடைய பொதுச்செயலாளர் அடிச்சு வச்சிருக்க மேல காசுல இங்க கிடையாது. நாங்க எளிமையா இருக்கிறோம். இன்றைக்கும் அமைச்சர்கள் ₹1 ஒரு துறையில வாங்கல. ஒரு துறையில ஒரு இடத்துல ஒரு அமைச்சர் காசு வாங்கிட்டாங்க. சொல்லுங்க பாப்போம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. அப்போ ஒரு மாற்றம் உருவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த மாற்றத்தை மக்கள் சந்தோஷமா மகிழ்ச்சியா அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட் போனாலும் ஊழல் இல்லையே. ஆன்லைன்ல பட்டா கிடைக்குது, டிடிசிபி போனா அப்ரூவ்ட் கிடைக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போனா காசே இல்லாம இன்னைக்கு இல்ல நிலம் பதிவு பண்றாங்க. நெடுஞ்சாலை துறையில ஊழல் தூக்கி எறிஞ்சிருக்கும், பொதுப்பணித்துறையில் ஊழல் தூக்கி எறிஞ்சிருக்கும், போக்குவரத்து துறையில் ஊழல் கிடையாது. அப்ப மக்கள் மகிழ்ச்சியா ஆகிற நேரத்தில் ஒரு சூழ்ச்சி செஞ்சு இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி பழைய அமைச்சர்கள்ட்ட எல்லாம் காசு 10,000 கோடி 20,000 கோடி இருக்கு, விலைக்கு வாங்கி ஆட்சியை கவுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. அப்ப இந்த ஆட்சியை கவுக்குறதுக்கு காசை இறக்க பாக்குறாங்க. எங்களுடைய தலைவரை நானும் சரி, அண்ணனும் சரி, அமைச்சர்களும் சரி, ஒரு துரும்ப கை வச்சீங்கன்னா மொட்டை தமிழ்நாடு எந்திரிக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இன்னொரு தேர்தல் வந்துச்சுன்னா திமுக 234 தொகுதியும் டெபாசிட் பண்ண. நாங்க தேர்தலை பார்த்தலாம் பயப்படல. ஆட்சியை ஸ்டெபிலிட்டி பண்றதுக்கும் ஸ்ட்ரென்தன் கொடுக்கறதுக்கும் எல்லா இடத்திலும் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இதுதான் எங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. திமுகவும் அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து டிக்ளேர் பண்றதுக்கு முன்னாடி அதிமுகவுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக இணைவார்கள். இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. எல்லோரும் இயற்கையா இணைய போறாங்க. அப்ப கரூருங்கிறது எங்களுடைய 41 குடும்பத்துக்கான எங்க தலைவர் கரூர் வரும் பொழுது, கூடிய சீக்கிரத்தில் கரூர் வரும் பொழுது எங்க தலைவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் எங்களோட உறவுகளுக்கு. அப்ப இது வரைக்கும் அண்ணன் விஜயபாஸ்கரன் கரூர் விஜயபாஸ்கரன் கேட்டுக்கிறேன், அண்ணன் இந்த கரூர் மக்களை பணத்தாலையும் ரவுடிசத்தாலும் பிடிச்சி வச்சிருக்காங்க. எங்களுடைய மாவட்ட செயலாளர் இங்க மதி இருக்கிறார்,
இந்த சூழ்ச்சி வளையத்துல செந்தில் பாலாஜி வேணுக்குன்னு எஃப்ஐஆர் போட்டு ஜெயில தள்ளினார் எங்களுடைய மதிய. மிகப்பெரிய தியாகம். தமிழக வெற்றி கழகம் ஈஸியாலாம் ஜெயிக்கல. கரூர் சூழ்ச்சியை உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு உருவாக்குனாங்க, திட்டம் போட்டு ஸ்டாம்பேட் ஆகணும் உருவாக்குனாங்க கரூர் காவல்துறை வச்சு. கடைசி 15 நாள்ல ஏன் எங்களுடைய தலைவர் எல்லா ஊருக்கும் போலன்னு தெரியுமா? உங்களுக்கு உண்மையை சொல்றேன், எந்த இடத்துல காவல்துறை சப்போர்ட் இருக்கோ அங்க மட்டும்தான் பிரச்சாரம் போக முடிஞ்சிச்சு. திருப்பூர்ல போகும்போது காவல்துறை சப்போர்ட் இல்லை, திடீர்னு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்ட பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி திருப்பியும் அங்க இருக்க காவல்துறை அழுத்தம் கொடுத்து அவர் திருப்பூர் போகும்போது போலீஸ் எல்லாம் விலகிருங்க, 10 லட்சம் பேர் திருப்பி மக்கள் கூடட்டும், திருப்பி அவங்க இடிச்சுக்கிட்டு திருப்பி ஸ்டாம்பிட் ஆகட்டும், இப்படி ஒரு சூழ்ச்சி. அதனாலதான் கடலூர் கேன்சல் பண்ணப்பட்டது, கிருஷ்ணகிரி கேன்சல் பண்ணப்பட்டது. சோ திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒரு இயற்கையாகவே ஒரு ஸ்டாம்பிட் உருவாகட்டும், காவல்துறை எந்த சப்போர்ட் பண்ணக்கூடாது, ஒரு எஸ்ஓபி போடட்டும். அதனாலதான் 14 ஊருக்கு பிளான் பண்ணதை எங்களுடைய தலைவரால போக முடியாத சிச்சுவேஷன். நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல காவல்துறை சப்போர்ட் கிடையாது. இந்த உண்மையெல்லாம் மக்களுக்கு தெரியுமா? தெரிய வைக்கணும். ஆட்சியில் இருக்கும்போது காவல்துறை எஸ்பியா இருக்கும் பொழுது யார் யாரெல்லாம் 2000 போலீஸ்க்கு பர்மிஷன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தலைவர் போகும்போது எல்லாரும் விலகி போயிடுவாங்க போலீஸ். கடைசியில் ஒரு 10 லட்சம் மக்கள் நிற்கும் போது ஏதாச்சும் ஒரு திருப்பியும் வந்து பிரச்சனையாச்சுன்னா திருப்பியும் தூக்கி பழிய தூக்கி எங்களோட தலைவர் மேல போட்டுருவோம். இந்த கேவலமான அரசியலை செய்து திமுக. அதனால்தான் கரூருடைய இறப்புக்கு பின்பு தமிழகத்துடைய ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஒன்று திரண்டாங்க எங்க தலைவர் பின்னாடி, இளைஞர்கள் ஒன்று திரண்டாங்க. கடைசியில அந்த கரூருடைய கண்ணீருடைய பாவத்துக்கு கொளத்தூர்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீங்க தோத்தீங்க. நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, நீங்க தோத்த பிறகு கண்ணீர் விட்டீங்களே, அந்த கண்ணீர் கரூர் மக்களுடைய கண்ணீர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாவங்களை சும்மா விடாது, உங்க குடும்பத்துக்கு விடாது. நாங்க இன்னைக்கு சொல்றோம், இந்த திமுக அதிமுக தாவேகாவுடைய இணைப்புக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல நீங்க தான் கடைசி முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே. எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. கிளம்பி லண்டன் போய் செட்டில் ஆகிதான் உங்க குடும்பம். கிளம்புங்க, கொள்ளடிச்ச பணத்தோட கிளம்பிருங்க. நாங்க ஓபனா டிக்ளேர் பண்றோம், கரூருக்கு அப்புறம் எங்களுடைய பரம எதிரி நீங்க தான். அப்ப ஒட்டுமொத்த ஊழலையும் உருவாக்கிட்டு இன்றைக்கு நம்மளை பார்த்துட்டு சோபா மாடல் ஆட்சி, ஒவ்வொரு தொகுதிக்கு 50 கோடி செலவு பண்ணிட்டு இன்னைக்கு செந்தில் பாலாஜி வச்சுக்கிட்டு 50 கோடி கொடுத்து தாவேகாவுடைய எம்எல்ஏ தூக்கலாமா, ஆட்சியை மாத்தலாமா, எல்லா திருட்டு வேலையும் பண்றது திமுக. ஆனா சும்மா உட்கார்ந்துகிட்டு தேவையில்லாத ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க திமுக. இதுக்கு தமிழர்களுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் தெரியும். எலெக்ஷன்ல எப்படி வின் பண்ணணும் எங்க தலைவருக்கு தெரியும், எப்ப பிரச்சாரம் பண்ணணும் தெரியும். சட்டசபையில சொன்னோம், 4 நாள் உட்கார்ந்துகிட்டு வாயத்தரங்க சிஎம் வாயத்தரங்க சிஎம் கருப்பு பேட்ச் கொண்டு வராங்க. 4வது நாள் தான் 4வது நாள் 30 நிமிஷம் பேசினார். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பிளாஸ்ட் முடிஞ்சிச்சு. அப்ப தமிழக அதிமுகவுடைய தொண்டர்கள், இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு வேண்டுகோள், தமிழக வெற்றி கழகம் ஒரு குடும்பம் மாதிரி. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் இருக்க மதிய அவர்களா இருக்கட்டும், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பர்வேஷாவா இருக்கட்டும், எல்லோரும் இதுவரையும் கட்சி சண்டையோ கட்சி பாலிடிக்ஸோ ஒருத்தர் குறை சொல்லி வளர்றதோ கிடையவே கிடையாது. ஒரு குடும்பம் மாதிரி இருப்போம். நாங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க என்கரேஜ் பண்ணுவோம். ரமேஷ் பேசுறாரா, நல்லா பேசுறப்பா, மேலவா. எங்க தலைவர் அப்படிதான், பேசி முடிச்ச உடனே அர்ஜுன் நீங்க நல்லா பேசுனீங்க அர்ஜுன் அப்படின்னு ஒரு தைரியமான தலைவர். அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் இருக்கு இந்த கட்சியில. இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட ஒன்றிணையணும். இங்க சென்னையில மட்டும் ஒன்றிணையக்கூடாது, மாவட்ட லெவல்ல ஒன்றியம், கிளை கழகம் எல்லாத்திலும் ஒன்றிணையணும். அதுக்கான பக்குவம் தமிழக வெற்றி கழகத்திற்கு உங்களுக்கும் இருக்கும். நமக்கான ஒரு குறிக்கோள், கனவு இருக்கு. ஆட்சிக்கு வந்துட்டோம், என்ன குறிக்கோள்? இதுதான் குறிக்கோள். திராவிட முன்னேற்ற கழகம் மொத்தமா கொள்ளடிச்சு இது வரைக்கும் மக்களுக்கு தண்ணி கொடுக்கல. குழாயில தண்ணி கிடையாது, சரியா கரண்ட் கிடையாது, சரியா ரோடு கிடையாது. அப்ப இந்த எளிமையான பணிகளை செய்யறதுக்கு நாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இது எல்லாம் ஒரு ஊழலா மாத்தி கடைசி ஒரு 40 கோடி கொடுத்து மக்கள் அவங்களை ஜெயிக்க வைக்க முடியல, தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அப்ப தமிழக வெற்றி கழகம் ஏன் பண அரசியல் விரும்ப மாட்டேங்குது? தமிழரோட நோக்கம் என்ன? திமுக ஆல்ரெடி 40 கோடி 30 கோடி கொடுத்து தோத்துட்டாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரும் முதலமைச்சருடைய வழியில் பணம் வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? பணம் வச்சு தான் திமுக தோத்துட்டாங்களே. இன்னுமே நேர்மையான அரசியலை தலைவர் வழியில் செய்யணும். எல்லாரும் முடிவு பண்ண, தமிழக வெற்றி கழகத்தில் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய தலைவர் வழியில்
நேர்மையான அரசியலையும் மக்களுக்கான அரசியலையும் கொள்கைக்கான அரசியலையும் உருவாக்க வேண்டிய காலகட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கைக்கான அரசியலிருந்து வெளியே போயிட்டாங்க. திமுக தலைவர் சுத்தி யார் இருக்கா? திரு செந்தில் பாலாஜி, திரு வேலு, திரு நேரு. அவங்களுக்கு கொள்கை அரசியல் என்னன்னு தெரியாது, ஊழல் அரசியல் மட்டும்தான் தெரியும். திமுக கொள்கை அரசியல் வெளியே போயிட்டாங்க. அதிமுக இபிஎஸ் அவர்கள் கொள்கையினால என்னன்னே தெரியாது. அப்ப தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டில் உண்மையான பெரியார் கொள்கைகளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளையும் காமராஜர் கொள்கைகளையும் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு கட்சி இருக்கு. அதற்கு அரசியல் வெற்றி முக்கியம், தேர்தல் அரசியல் முக்கியம். அந்த தேர்தல் அரசியலுக்கு ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தேர்தல் அரசியல் தெரிந்த நிர்வாகிகள் ஒரு இணைப்பு தேவை. தமிழ்நாட்டை உருவாக்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி வேண்டும், அடித்தளத்தில் ஒரு கட்சி வேண்டும். அப்படிதான் இன்னைக்கு அதிமுகவுடைய இயற்கையாவே ஒட்டுமொத்த நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி மட்டும்தான் வந்துட்டு இருக்காங்க. திமுக பார்த்து போக மாட்டாங்க. அதனால நமக்கான குறிக்கோள் ஊழல்னா என்ன? மக்களுடைய பணத்தை சுரண்டாம உண்மையான ரோடு போடணும், உண்மையான பில்டிங் கட்டணும், நல்ல தண்ணி கொடுக்கணும், நல்ல கரண்ட் கொடுக்கணும். இன்னும் இது நடைமுறைப்படுத்தப்படல. இந்த குறிக்கோளோட நம்ம எல்லோரும் ஒன்றிணைவோம். கரூரை இந்த ரவுடி கூட்டத்திலிருந்து, அது பேர் என்ன சொல்லுவாங்க, கரூர் கேங், கரூர் கம்பெனி. கரூர் கம்பெனி என்னெல்லாம் முடக்கிறாங்க? மணல் வியாபாரம், அப்புறம் டூப்ளிகேட் சரக்கு, அப்புறம் பாரு, வேற என்ன பிசினஸ்? பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒட்டுமொத்த காசையும் இபி டிபார்ட்மெண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஊழல், நிலக்கரி ஊழல், ஒட்டுமொத்த காசையும் 5000-10,000 கோடி வச்சுக்கிட்டு கரூரை ஒரு ரவுடி கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. இதை முதல்ல ஃப்ரீ பண்ணி விட்டு மக்களை ஜனநாயக பூர்வமா வாழணும். எங்களுடைய குறிக்கோள் அந்தந்த தொழில் பண்றவங்க நிம்மதியா தொழில் பண்ணணும். இப்ப சினிமா தொழில் என்ன ஆச்சு பாருங்க. ரெட் ஜெயின் கம்பெனி ஏதாச்சும் படத்தை ரிலீஸ் பண்ணுதா? பண்ண முடியாது. இந்த 5 வருஷத்துல பண்ண சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா கருப்பு பணம் கிடையாது. 2000-3000 தேட்டர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்தந்த தொழில் செய்யறவங்க நிம்மதியா தொழில் செய்யணும். எந்த அமைச்சர்களும் போயிட்டு அவங்க கிட்ட காசு கொடுங்க, கமிஷன் கொடுங்க, உங்களை மிரட்டுவோம். அப்படி திமுக இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தில் இப்ப இருக்கா? இபி டிபார்ட்மெண்ட்ல இருக்கா? ஒரு ஊழல் கிடையாது. பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, அந்தந்த தொழில் நிறுவனங்கள் அவங்க தொழில் அமைதியா செய்யணும், நேர்மையா செய்யணும். அப்ப எங்களோட தலைவர் எல்லாரையும் தொழில் செய்யறதுக்கும் அவங்களுடைய தொழிலை நேர்மையா செய்யறதுக்கு எந்த விதமான அரசியல் தலையீடு இல்லாமல் ஒரு அரசியலை உருவாக்கி இருக்கார். இது எவ்வளவு பெரிய மாற்றம்! இந்த மாற்றம் திராவிட முன்னேற்ற கழகத்தால கொடுக்க முடியல. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஒரு ஊழல் இல்லாத ஆட்சியை நடைமுறைப்படுத்தி சாத்தியப்படுத்தி இருக்கிறார். சட்டமன்ற நிகழ்வை லைவ் பண்ணதே கிடையாது 50 வருஷத்துல. தைரியமான தலைவர் தான் லைவ் போடுவார். தைரியமான தலைவர் தான் லைவ் போடுவார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது லைவ் போட்டாங்களா? திரு மு க ஸ்டாலின் ஜனநாயகத்தை பத்தி பேசுவார், லைவ் போட்டாங்களா? பத்திரிகையாளர் பார்த்து கேட்கிறேன், லைவ் பண்ணாங்களா? ஏன்? எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு முதலில் அவர் மீது நம்பிக்கை இருக்கு. அவர் மீது நம்பிக்கை வைக்கிறதா வெளிப்படைத்தன்மையோட இருப்பாங்க. அதனால அதிமுகவுடைய சகோதர சகோதரிகளே, உங்களை வரவேற்கிறோம். இது நம்மளுடைய குடும்பம். தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி கிடையாது, இது ஒரு குடும்பம். எல்லாருக்குமான ஒரு எதிர்காலம் இங்கே உருவாக்கப்படும் என்கிறதை சொல்லி நம்மளுடைய கொள்கை வழியில் எப்பொழுதும் நடப்பணுங்கிற உங்களுடன் பகிர்ந்துகிறேன். தேங்க்யூ. மாண்புமிகு அமைச்சர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த மாபெரும் இணைப்பு விழாவில் மனநிறைவோடு சிறப்புரையாற்றுவதற்காக இங்கு அழைக்கின்றோம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மாண்புமிகு அமைச்சர், கிராமப்புற வளர்ச்சி, ஊராட்சி, வறுமை ஒழிப்பு, கிராமப்புற கடன், நீர்ப்பாசனம் துறை அமைச்சர் ஆனந்த் ஐயா அவர்கள் இதோ உங்கள் முன்னிலையில். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தன்னை இணைத்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கும் சகோதரர் டாக்டர் உங்கள் சி. விஜயபாஸ்கர்,
மற்றும் சகோதரர் எம்ஆர் விஜயபாஸ்கர், மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சகோதரர் எஸ்எம் ஆனந்தன், சகோதரி திருமதி வளர்மதி மற்றும் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், எங்களுடையன்றதோட நம்மளுடைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், தளபதி நெஞ்சில் கொடியேறுக்கும் தோழர்களுக்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த விழாவை நாங்கள் நீங்கள் எல்லாமே இணையிறது. மேடையில் பார்த்திங்கன்னா நிறைய நிர்வாகிகள் இங்கே இணைந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மேடையில் இருக்கிறவங்க அதிகமான பேர் இங்கே இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் இருந்துட்டாலே மற்ற கட்சியில் அது ஒரு பெரிய கூட்டமாக நினைப்பாங்க. ஆனால் இங்கே மேடையில் எல்லோரும் மாற்று கட்சியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் திரும்பவும் வருக என்று நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் எல்லோரும் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தோழர்கள். இனி வரும் காலங்களில் உங்களை நாங்கள் பார்த்து கொள்வது எங்களுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் கெட்டதாக சரித்திரம் இல்லை, வாழ்ந்ததாகத்தான் சரித்திரம். இன்னைக்கு நான் இங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு அமைச்சராக இருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய டி நகர் தொகுதி மக்களுக்கு நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் ஓட்டு கேட்டதே வெறும் 4 நாள் தான் போய் ஓட்டே கேட்டேன். இதையெல்லாம் எனக்காக போட்ட அவங்க யாரும் ஓட்டு போடலை. அந்த தொகுதி மக்கள் முழுக்க தலைவர் தளபதிக்காகத்தான் வாக்களித்தார்கள். 234 தொகுதியிலையும் டெபாசிட் இழக்காமல் இருந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். இங்கே இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே நிறைய பேர் 75% பேர் விசில் சின்னத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய முகத்தை பார்க்கும்போதே தெரியுது, அந்த துண்டை நீங்கள் போட்டு நிற்கும்போது உங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இவ்வளோ நாள்லாம் நீங்கள் வேறு கட்சியில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் நீங்கள் இணைஞ்சிட்டீங்க. உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அதை பார்த்துக்கிற ஒரு கட்சி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகமாக இருக்கும். எங்களுடைய முதலமைச்சர் உங்களை எல்லோரையும் அரவணைத்து கொள்வார். முதலமைச்சர் சொல்வதெல்லாம் அது முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, கிளை செயலராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு உண்டான மரியாதையை நம்மளுடைய கட்சியில் நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்மளுடைய தலைவர் தளபதி. அன்று வாத்தியார், இன்று தளபதி. ஆனால் பாதை ஒன்றுதான். அதனால் நீங்கள் அங்கே இருந்துட்டு என்னடா இங்கே வந்துட்டோம்லாம் நீங்கள் நினைக்க வேணாம். உங்களை நாங்கள் பத்திரமா திரும்ப சொல்கிறோம், உங்களை நாங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம். அதில் நீங்கள் சந்தேகம்லாம் பட வேணாம். மேடையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கிறாங்க வேறு கட்சியில் இல்லை. ஆனால் உங்களை நாங்கள் கண்டிப்பாக நம்புவோம். எங்களை நீங்கள் தயவு செய்து உண்மையாக எங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பர்வேஷ், எங்களுடைய கரூர் மாவட்ட செயலாளர் மதி, பாலா, எல்லோரும் இணைந்து, நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து வரும் தேர்தல், பஞ்சாயத்து தேர்தலில் நாம் அனைத்து தொகுதியிலையும் நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும். அதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கும் தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், கிளை என்று எல்லோரிடம் கலந்து பேசி உங்களுக்கு உண்டான பதவிகள் கண்டிப்பாக தலைவர் தளபதி அவர்கள் வழங்குவார்கள் என்பதையும் மிக தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் நீங்கள் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய புதுக்கோட்டை சகோதரர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் விஜய் பாஸ்கர் அவர்கள் பேசும்போது நான் லைவை டிவியில் நான் காரில் வரும்போதே பார்த்துருந்தேன். மாப்பிள்ள கோச்சிக்காத, நீ கீழே உக்காந்துருக்கிற, மேடையில் உக்காரலன்னு கோச்சிக்காத மாப்பிள்ள, உக்காரு மாப்பிள்ள அப்படிலாம் ஒரு அன்போட அரவணைப்போட பேசினார். சகோதரர் அண்ணன் கரூர் விஜயபாஸ்கர் அவர்களும் சரி, அவரும் உங்களுடன் எல்லாமே இணைந்து செயல்படுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், பதவி வர வர நம்மளுடைய பணிவு ரொம்ப முக்கியம். அந்த பணிவு யாருக்கிட்ட கற்றுக்கணுன்னா எங்களுடைய தலைவர், நம்மளுடைய தலைவர் தளபதிக்கிட்ட அதை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் மேடையில் இருக்கிறவங்க எல்லோருக்கும். எங்களுடைய சகோதரர்கள், நான் எல்லா மேடையிலையும் அது சொல்கிறது, எங்களுடைய தோழர்கள் கடந்த 30-32 வருடமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்று வரை தலைவர் தளபதிக்காக அவருடைய பெயரில் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை, இன்றைக்கி கூட நாங்கள்லாம் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினர்லாம் ஆயிட்டோம். எங்ககிட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர் ஓணும், இந்த ரோடு கான்ட்ராக்ட் ஓணும், அதெல்லாம் எதுவுமே கேட்கல. தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டார், அது போதுன்னு சொல்லக்கூடியவர்கள் எங்களுடைய தோழர்கள். அதே போல தான் நீங்களும் இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுடைய பகுதியில், உங்களுடைய ஒன்றியம், நகரத்தில் எந்த ஒரு மக்கள் பிரச்சனை எது சொன்னாலும் நாங்கள் உடனடியாக நாங்கள் செய்து தருவோம் என்றதை நாங்கள் உத்தரவாதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நானோ எங்களுடைய அமைச்சர்கள் அனைவரும் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம். நேற்று தான் நீங்கள் வந்தீங்க, 2 நாளைக்கு முன்னாடி வந்தீங்க, அப்படியெல்லாம் ஒரு காலமும் நாங்கள் உங்களிடம் சொல்ல மாட்டோம். எப்போதும் உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சில பேருடைய முகத்தில் ஒரு பயம் தெரியுது, என்னடா இது 2 அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள் கூப்பிட்டாருன்னு வந்துட்டோமே, எப்படி இருக்குமோன்னுட்டுன்னு. நீங்கள் பயப்பட வேண்டாம். அந்த உங்களுடைய கடந்த கால கட்சியோட நாங்கள் உங்களை பத்திரமாக மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன், உங்களை நாங்கள் பத்திரமாக பார்த்துப்போம். நீங்கள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வர வேணாம். ஆகவே ஒன்றே கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுடைய தோழர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதை மட்டும்தான் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். வேற எதுவுமே உங்ககிட்ட நாங்கள் கேட்கல. நீங்கள் எது சொன்னாலும், மக்கள் பிரச்சனை எது சொன்னாலும், உங்களுக்கு என்ன தேவைகள் என்று சொன்னாலும், எங்களுடைய முதல்வரில் நம்மளுடைய முதல்வர் தலைவர் தளபதி அவர்கள் உங்களுக்கு எல்லாம் செய்து தருவார் என்று நான் இங்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சகோதரர் ஆதவ அவர்கள் பயங்கரமாக பேசினார். அவர் பேசுகிறதுக்குன்னே இப்போ பிறந்துட்டார். முதல்ல ரமேஷ், இப்போ எல்லாம் இப்போ பேசுகிறதுக்கு பயங்கரமாக எல்லாரும் பேசிடுறாங்க. கடைசியாக என்னை விடுவாங்க. நான் தான் பல தடவை சொல்லிக்கிறேன், என்ன தான் இது பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிடுறீங்க, கடைசியாக விட்டால் நான் என்ன தான் பேசுகிறதுன்றது எனக்கு தெரியாது. உண்மையாகவே நல்ல திறமையான அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறோம். அதனால் வரும் 10ஆம் தேதி தலைவர் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகிறார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால், உங்களுடைய இப்போ புதுக்கோட்டையில் 2 சிங்கம் இருக்குது. ஒன்று எங்களுடைய பர்வேஷில், நம்மளுடைய பர்வேஷ், உங்களுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர். புதுக்கோட்டையில், கரூரில்
3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று மதி, ஒன்று பாலா, உங்களுடைய முன்னாள் அமைச்சர். அதனால் 100% நம்மளுடைய பஞ்சாயத்து தேர்தலில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அனைத்து கவுன்சிலர், சேர்மன், வார்டு உறுப்பினர் முதல் கொண்டு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர்கள் தான் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தலைவரை நம்பி 234 தொகுதியிலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தலைவர் தளபதி முதலமைச்சராக வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு நம்மளுடைய கவுன்சிலர், நம்மளுடைய வார்டு உறுப்பினர், நம்ம சேர்மன் தான் தமிழ்நாட்டு முழுக்க இருக்கணும். ஏனென்று சொன்னால் அப்போதுதான் மக்களுக்கு நாம் அவர்கள் நினைத்ததை நாம் செய்ய முடியும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோள். ஆகவே நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் மீண்டும் வருக வருகன்னு வரவேற்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.